இங்க பாருங்க சாய்க்காதீங்க தலைய. ரெடி சார். சார் இவரோட வந்து 46. Thank you. கொஞ்சம் ரொம்ப சாய்ச்சிட்டீங்க. ஓகே சார். கண்ணாடி போட்டு போடாம போட்டுக்கலாம். சரி, ஏன்னா இது கொஞ்சம் கிளியர் வரும். அது பாட்டுக்கெல்லாம் எப்படி அங்கேயே போட்டீங்க? அங்கேயே போட்டு இது வந்து பீங்க, இது வந்து இப்போ புதுசாக வந்து நம்பர் நந்தகுமார் வாங்க. அக்கௌண்ட்ஸ்ல பக்கம் வெல்கம் வெல்கம். இந்த போட்டோ எடுத்துங்க. போட்டோ எடுக்காதீங்க. கொஞ்சம் தலையை நேரம் வைங்க சார். இப்படி செய்யுங்க. ரொம்ப சார் ராதாகிருஷ்ணன் A44. ஸோ அங்கே
88 சார். கணபதி தான் ரொம்ப விஷயம். கணபதி ஆக்டிவான ரைட் சைடு பறக்குது ஒட்டிக்கலாம். அந்த ஞாபகமெல்லாம் இருக்குது. இப்போ எங்க இதில் காந்தி கிடைப்பார் வழியில் இருந்து கொஞ்சம் ரைட் சைடு சார். செந்தில் குரூப்ல இருந்து தம்பி யாருன்னு தெரியாதுல்ல இதுல ஜிபே பண்றது. வணக்கம் நாகராஜ். என்ன நீங்க போயிட்டீங்க, நாங்கள் வந்து அங்கே போயிட்டீங்க. அனந்தராஜ் நீங்க வரையும் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ. செல்வராஜ் அசம்பிளியில் நாகராஜ் 2 பேர் சந்திர வரமாட்டாங்க. முன்னாடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சார் அங்கே போய் 66 சார் ஃபோட்டோ எடுக்கல பாஸ்போர்ட் சைஸ். சார் ஆரம்பிச்சிடலாங்களா? வெளியே இருக்கிற நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் யாராச்சும் உள்ள வர சொல்லிருங்க சார். நம்ம சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்க வருகை தந்ததற்கு. சார் முதல்ல நம்ம திரு பொன்னுசாமி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சார் மிஸ்டர் திரு ஆறுசாமி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கணும். அடுத்து திரு நமது ஒர்க்ஸ் மேலாளர் திரு கே ஜெகநாதன் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்து நம்ம ப்ராகிரஸ் மேனேஜர் பாலகிருஷ்ணன் அவர்களை வருமாறு அழைக்கிறோம். சப்கான்ட்ராக்டர் திரு பார்த்தசாரதி அவர்களை வரவேற்கிறோம். மெயின்டெனன்ஸ் மேனேஜர் திரு சுப்பிரமணிய அவர்கள் வருமாறு அழைக்கிறோம். LW தேவராஜ் அவர்கள் அன்போடு அழைக்கிறோம்.
நம் சிஎன்சி மேலாளர் திரு ஐஆர் கந்தசாமி அவர்களை அழைக்கிறோம், மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்து பாலமுருகன் அவர்களை அழைக்கிறோம். வெளியிருக்கிற நண்பர்கள் கொஞ்சம், மேடம் புனிதா மேடம் அவங்க உள்ள வந்தீங்கன்னா பரவாயில்ல, அப்புறமா பேசிக்கலாம். அவங்களெல்லாம் கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. அப்படியே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் உயிரிலும் உணர்விலும் கலந்த டக்ஸூல் நண்பர்களே, மேலாளர்களே, சரித்திர புகழ்பெற்ற இந்த நிகழ்ச்சி சுமார் 20 வருடம் கழித்து வருஷம் நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் 20 வருஷம் கழித்து இங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறோம். நம் உடலிலும் உயிரிலும் கலந்த டக்ஸூல் என்ற உணர்வு நம்மை அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறது. அந்த விதத்தில் இங்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் என்று வரவேற்கிறேன். திரு ஆறுசாமி அவர்களை வரவேற்கிறேன். திரு கே ஜெகநாதன் அவர்கள் எக்ஸ் மேனேஜர் வரவேற்கிறேன். திரு மொயின்டன் சுப்பிரமணியன் அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் தேவராஜ் அவர்களை வரவேற்கிறேன். என்னுடைய சூப்பரண்ட் மிஸ்டர் பாலகிருஷ்ணன், என்னுடைய மேனேஜர் ஐஆர் கந்தசாமி அவர்கள் மற்றும் அனைவரையும், தேவராஜ் அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திரு கே.ஆர். ஜெகநாதன் அவர்கள், யூனியன் லீடர் அவர்களை மேடைக்கு வரும்போது இன்னும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவில் சிறப்பிக்க வந்த அனைத்து நண்பர்களையும் உறவுகளையும் இது போன்ற வருடம் நம்ம சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற உணர்வோடும் உள்ளன்போடும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். திரு நாகராஜ் அவர்கள். அரங்கத்திலே நிரம்பியிருக்கும் டெக்ஸ்டூல் நட்புகளுக்கும், மேடையிலே வீட்டிற்கும் நமது மேலாளர்களுக்கும், யூனியன் லீடர் அவர்களுக்கும் டெக்ஸ்டூல் சார்பாக நம் நட்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு நட்பு சரித்திர நாள். விரல் விட்டு எண்ணும் கம்பெனிகளே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அருமையான நினைவுகளை, மலரும் நினைவுகளை போற்றக்கூடிய வாய்ப்பு. கொஞ்ச நேரம் தான் நாங்கள் பேசுவோம், ஜாலியாக இருக்க போகிறோம். உங்கள் நட்புகளோட பேசிக்கலாம், ஆடலாம், பாடலாம்லாம் இருக்குது. டோன்ட் வரி, பயந்துக்காதீங்க, போட்டு அறுத்துருவன், பயந்துக்காதீங்க. அதாவது நம்ம எல்லாத்தையும் பிறப்பால் இணைத்தது இந்தியர் எனும் தேச சங்கிலி. ஆனால் உழைப்பால், உணர்வால் உயர்த்தி எது நம்ம டெக்ஸ்டூல் நட்பு என்னும் பாசச்சங்கிலி. சரியா? இந்த பாசச்சங்கிலி 22 ஆண்டுகளாக பலம் குறையாமல் அப்படியே இருக்கின்றது. அந்த பாசச்சங்கிலியை நம்மளோட உள்ளத்திலே இணைத்திருப்பது டெக்ஸ்டூல் எனும் அந்த ஒரு மஞ்சரச்சல். நம் இதயங்களிலே டெக்ஸ்டூல் என்னும் வார்த்தை இன்னும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அந்த டெக்ஸ்டூல் என்னும் வார்த்தையை நாம் இப்பொழுது கூறப்போகிறோம். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நடத்தும் விழா இது. தனிப்பட்ட எந்த நபருக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து நடத்துறோம். அதனால நம்ம யார் வரவேற்கிறதுனா நம்ம தான் வரவேற்கணும். அதனால டெக்ஸ்டூல் அப்படிங்கிற ஒரு சொல்றேன், நீங்க அந்த டெக்ஸ்டூல் மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோம். சரிங்களா? டெக்ஸ்டூல் நட்பு வாழ்க, டெக்ஸ்டூல் சொல்ல போறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை நம்மளே வரவேற்றுக்குவோம். டெக்ஸ்டூல், 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 டெக்ஸ்டூல் நட்பு. வெரி குட். அருமை அருமை, அற்புதமான சவுண்டு. இன்னும் சவுண்டு வெளியே வந்தால் இன்னும் சவுண்டு அதிகமாகும். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல். ஒவ்வொருவராக
நம்மளது சொல்லிடலாங்களா? பேர் நோட் பண்ணிட்டீங்களா? சொல்லிடலாம். சிறப்பு விருந்தினர்களுக்கு பேர் படிக்கும். அவங்க வந்து நீங்க சிறப்பு செய்யணும். சிறப்பு செய்து ஒரு நினைவு பரிசு வழங்கணும். முதலாக நமது சிறப்பு விருந்தினர்களை இங்கே வந்திருந்து கௌரவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசாக ஒரு சின்ன மரியாதை செய்யும் பொருட்டு முதலில் திரு பொன்னுசாமி அவர்களுக்கு நமது மணிவாசகம் அவர்கள் மரியாதை செய்வார்கள். ஆமா அல்ல, அப்புறம் போட்டோ எடுத்துட்டு வர சொல்லுங்க. வேலுமணி அவர்கள் மரியாதை செய்வார்கள். நீங்க திரு கே ஜெகநாதன் அவர்களுக்கு நமது பிரான்ச் சண்முக சுந்தரம் அவர்கள் சிறப்பு பரிசு அளித்து பொன்னாடை பொருத்துவார்கள். சுசீந்திரன் இருக்கீங்களா? அடுத்தது நமது சுப்பிரமணியம் NIA சுப்பிரமணியம் அவர்களுக்கு நமது சுசீந்திரன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நமது சப் கான்ட்ராக்ட் மேனேஜர் திரு பார்த்தசாரதி அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் பொருத்துவார்கள். பாண்டியன் சேல்ஸ் இருக்கீங்களா சார்? அடுத்ததாக நம்ம பாலமுருகன் சார் அவர்களுக்கு பாண்டியன் சேல்ஸ் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். அடுத்ததாக திரு தேவராஜ் அவர்களுக்கு நமது புனிதா மேடம் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். நினைவு பரிசு கொடுத்து மரியாதை செலுத்துவார்கள். மேடம் மேடைக்கு வரவும். புனிதா மேடம் அவர்கள் மேடைக்கு வரவும். அடுத்தது நமது பாலகிருஷ்ணன் ப்ராக்ரஸ் மேனேஜர் அவர்களுக்கு பிரபாகர் அவர்கள் மரியாதை செலுத்துவார் கேட்டுக்கொள்கிறேன்.
யாருக்கு? ஐயா இருக்காங்க. நம்ம ஐஆர்கே கந்தசாமி மேனேஜர் அவர்களுக்கு ராதிகா அவர்கள் சிறப்பு செய்வார். அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கே ஜெகநாதன் யூனியன் லீடர் அவர்களுக்கு நமது ஜவஹர் சிறப்பு செய்வார். KR ஜெகநாதன் யூனியன் லீடர் அவருக்கு ஜவஹர் சிறப்பு செய்கிறார். ஓகே, அடுத்த நிகழ்வு கடந்த ஆண்டு மே 1, 2022க்கு பிறகு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சில நண்பர்கள் கூட இப்பொழுது நம்மிடையே இல்லை. கடலை போல இன்பமும் துன்பமும் நமது வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். பொருள் இழப்புகள் நம்மளால் சமாளிக்க முடியும். ஆனால் நட்பு, உறவுகள், அந்த இழப்பை நாம் கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. அந்த நினைவுகளுடன் வாழ்ந்துதான் ஆகணும். இப்பொழுது கிட்டத்தட்ட 6 நண்பர்கள், நமது டெக்ஸ்டூல் நண்பர்கள் இயற்கை எழுதியுள்ளார்கள். அவர்களின் பெயர்களை நான் படிக்கப் போகிறேன். அதற்கு பிறகு ஒரு நிமிடம் நமது எழுந்து நின்று அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தப் போகிறோம். அவரோடு பழகியவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் குரல்கள் காதில் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். அவர்கள் நம்மை விட்டு நீங்கவில்லை. இங்கு இருந்து இந்த அரங்கத்தை நிரம்பி வழங்கியும் இந்த அரங்கத்தை ஆசி வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் பெயர்களை ஒவ்வொரு நாள் படிக்கின்றேன். சவுந்தரராஜ் அவர்கள் EDP டிபார்ட்மெண்ட், நடராஜ் அவர்கள் ஒர்க் ஸ்டடி டிபார்ட்மெண்ட், வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ், பழனிசாமி அவர்கள் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல், சூசை பிளமின்ராஜ் CNC JR, ஸ்ரீனிவாசன் சப்கான்ட்ராக்ட். இவர்களுக்காக நாம் இப்பொழுது ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துவோம். ஹலோ நம்ம சிறப்பு விருந்தினர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். குழுமியிருக்கும் எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டெக்ஸ்டூல் என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் நாம் எல்லாம் பிள்ளைகளாக இருந்தோம்.
அதை என்றும் மறக்க முடியாது. என்னை பொறுத்தவரை நான் 8/10/1956 பணியில் சேர்ந்து 15/9/1999 வரை பணியில் இருந்தேன். 43 ஆண்டுகள் ஒரு ஸ்தாபனத்தில் பணியாற்றுவது என்பது சாதாரணமானதல்ல. எனக்கு இப்போது வயது 83. என்னுடைய வாழ்க்கையிலே 40 ஆண்டுகள் தான் கம்பெனி இல்லாமல், மற்ற குழந்தையிலிருந்து இதுவரை கம்பெனி இல்லாமல் 40 ஆண்டுகள். ஆனால் கம்பெனியில் 43 ஆண்டுகள். இதையெல்லாம் நினைக்கும் போது உடனே இளமெல்லாம் செவிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது அன்புக்குரிய ஜவஹர் அவர்களுக்கும், நமது ஐஎஸ்ஓ என்றாலே நாகராஜ் தான். நாகராஜ் அந்த அதாவது ஒர்க்ஸ் ஜெனரல் மேனேஜர் நாகராஜ் தலைவராக இருந்தாலும் ஐஎஸ்ஓ என்று முழுக்க முயற்சி எடுத்து ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்குகின்ற வரை அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளிலும் தொடர்பு வைத்து அதை சிறப்பாக செய்து முடித்தவர் இந்த நாகராஜ். இருவரும் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஏற்பாட்டை இப்போது செய்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. நாம் அனைவரும் இம்மாதிரி ஒன்றாக சேருவோம் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஜவஹர் அவர்கள் கடந்த வாரம் என்னுடைய வீட்டுக்கு வந்து இம்மாதிரி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், நீங்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சரி என்று நானும் ஒப்புக்கொண்டேன். அதை இப்போது வந்து பார்க்கின்ற போது மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இங்கே 23 ஆண்டுகளாக பார்க்காத முகங்கள் எத்தனையோ இருக்கிறது. சில பேர் மறந்து போயிட்டு இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவரவர்களாக எழுந்து நின்று அவருடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இல்லை, எதிர்த்து அறிமுகம் பண்ணாலே போதும். அவங்க எனவே அதற்கு நாகராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்வார் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நமது டெக்ஸ்டூல் குடும்ப உறுப்பினர் அனைவரும் இங்கு வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு வருஷமும் கூட்டம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணேன். அது லாஸ்ட் இயர் மே 1ஆம் தேதிக்கு முன்னத்து நைட் 10 o'clock எனக்கு ஒரு கால் வந்துச்சு, சார் நீங்கள் வர முடியுமான்ட்டு. அடுத்த நாள் ப்ரோக்ராம் எல்லாம் கட் பண்ணிட்டு நேராக இங்கே வந்து உங்களெல்லாம் மீட் பண்ண மிகவும் சந்தோஷமான விஷயம். இதில் என்னென்னா, நம்ம டெக்ஸ்டைல் கம்பெனி மூடும் போது அடுத்தது எங்கே நம்ம போக போறோங்கிற ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருந்த மாதிரி இருந்தது. முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரி மலையும் உனக்கு வழி கொடுக்கும். அந்த பாணியிலே கம்பெனியா போய் அப்ளிகேஷன்ஸ் போட்டு கூப்பிட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், எனக்கு யூனிவர்சல் ரேடியேட்டர்ஸ் எம்டி 5 நிமிஷம் தான் இன்டர்வியூ பண்ணாரு. யூ ஆர் செலக்டட் என்னாரு. என்ன தெரியும்னாரு, எல்லாமே தெரியும். எல்லாம் அப்படின்னாரு, பர்சனல் டிபார்ட்மெண்ட், வெல்ஃபேர், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஹெச்ஆர்எம் அப்படின்னு. ஓகே, யூ ஆர் செலக்டட் அப்படின்னாரு. அப்புறம் நம்மெல்லாம் இங்க வந்த கட்சியில் சொன்னாங்க, டெக்ஸ்டூல் பிராண்ட் இல்ல, டெக்ஸ்டூல இல்ல அப்படின்னாங்க. நத்திங் டூயிங். காந்திபுரத்திலிருந்து டெய்லி வர டவுன் பஸ் டெக்ஸ்டூல் பஸ் ஸ்டாப் இறங்கிட்டு 1000 தடவை விசில் அடிக்கிறான். ஆட்டோக்காரன் காந்திபுரத்திலிருந்து நான் கணபதி தாண்டி போகணும்னா டெக்ஸ்டூல் பிரிட்ஜ் இறங்கிதான் போகணும் அப்படிங்கிறான். அதே மாதிரி கால் டாக்ஸி நாம எடுத்து பண்ணா, சார் எங்க போகணும், பாரதி நகர், இந்த டெக்ஸ்டூல் பாலம் தாண்டிங்களா. யாரும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. டெக்ஸ்டூல் 1946ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட டெக்ஸ்டூல் நிறுவனத்தை யாராலும் அழிக்க முடியாது அந்த பெயரை. எனவே இந்த குடும்பம் ஒவ்வொரு மே மாதம் உழைப்பாளர்கள் தினத்தன்று நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கே சந்திக்கிறோம். ஆனால் எனக்கு ரொம்ப சின்ன வயசு மேடையில் உட்க வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும்
மிக்க நன்றி. உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ஆர்கனைசர்ஸ். உண்மையிலே இது வந்து பிரான்ச் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அதாவது டெக்ஸ்டூல் பிராண்ட் ஒன்று தான். டெக்ஸ்டூல் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டெக்ஸ்டூல் எஸ், இனிமேல் நாமெல்லாம் டெக்ஸ்டூல் வாழ்க, டெக்ஸ்டூல் நாமம் வாழ்க. மிக்க நன்றி. டெக்ஸ்டூல் குடும்பத்தார் அனைவருக்கும் மேஜன வாழ்த்துக்கள். நான் பொன்னுசாமி, பேர் மறந்திருந்தா கூட சொல்லிடுறேன். நான் பொன்னுசாமி. எங்களுடைய சொந்த ஊர் வந்து கணபதி. இந்த கணபதியில் பெரிய ஊர்லேயே டெக்ஸ்டூல் பொன்னுசாமின்னு என்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு டெக்ஸ்டூல் பொன்னுசாமின்னு சொன்னால் தான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பொன்னுசாமின்னா எந்த டெக்ஸ்டூல் பொன்னுசாமின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். டெக்ஸ்டூல் அந்த அளவுக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து நமக்கு முன்னேறி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வீட்டுக்கு வந்தாங்க, கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. ரொம்ப நீங்கள்லாம் இப்படி கூடி இது பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இந்த டெக்ஸ்டைல் கம்பெனியினோட இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து நான் வந்து இப்போ ஜூன் மாதத்தில் வந்து 83 வருஷம் முடிஞ்சு 84வது வருஷத்தில் என்டர் ஆகிறேன் ஆச்சுங்களா. நான் வந்து 1958 ஜனவரி மாதம் டெக்ஸ்டைலில் சேர்ந்தேன் வேலைக்கு. கிட்டத்தட்ட 39 வருஷம் இது பண்ணி 96 நவம்பர் அக்டோபர் வரைக்கும் அங்கே டெக்ஸ்டைலில் இருந்தேன். அதுக்கப்புறம் விஜயலட்சுமி இன்ஜினியரிங்கில் ஒரு 12 வருஷம் வேலை செஞ்சுட்டு இதாக இருந்தாங்க. இங்கே டெக்ஸ்டைலில் வந்து கற்றுக்காதது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் எந்த இடத்துல எங்கே போனாலும் என்னையும் ஆறுசாமி நாங்கள் வந்து மெட்ராஸில் வந்து ஒரு 6 வாரம் ட்ரைனிங் அனுப்பிச்சாங்க. ஒரு எங்களுக்கு வெல்ஃபேர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இதுன்னு சொல்லிட்டு 6 வாரம் ட்ரைனிங் அனுப்பிச்சாங்க. 1978 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிவிஎஸ் பெரிய பெரிய குரூப்லேருந்து ஒரு 60-65 பேர் வந்தாங்க. 6 வாரத்துலேயும் வந்து 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர். அதில் பார்த்தா நான் முதல்ல ஆறுசாமி 2வது. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து அலங்கார ஹோட்டலில் எல்லாம் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆஃபீஸர், இந்த கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற வெல்ஃபேர் ஆஃபீஸர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது வச்சு இதே மாதிரி குரூப் வச்சாங்க. அதில் 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதுலேயும் நாங்கள் 2 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. ஸோ அந்த நினைவு எல்லாம் மறக்க முடியாது. இங்கேருந்து கற்றுக்கிட்டதை நாங்கள் பெரிய படிச்சுட்டு வரலைங்க. நாங்கள் வரும்போது எஸ்எல்சி படிச்சுட்டு தான் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் படித்து எல்லாம் வந்து பிகாம், இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இது வந்து இப்போ ப்ரொடக்டிவிட்டி கவுன்சிலில் நடத்துனாங்க. அதில் நாங்கள் 2 பேரும் இது பண்ணி அதில் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எல்எல்பி தனியாக இது பண்ணி படித்து இது பண்ணிட்டேன். அதனால் வந்து டெக்ஸ்டைலில் கற்றுக்காது, டெக்ஸ்டைலில் கற்றுக் கொடுக்காது எதுவுமே இல்லைங்க. இப்போது இங்கே இருக்கிற தேவராஜ், இன்னும் நம்ம நண்பர்கள் இப்போ கவிதாசன் இருக்கார், அவர் இங்கே ட்ரைனிங் எடுத்தவர். டெக்ஸ்டைலில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்து பிஹெச்டி எம்ஏ சோசியல் ஒர்க்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டி இருக்குங்க. அங்கேருந்து வர்றவங்க அதில் ஒருத்தர் கவிதாசன் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இதை எடுத்தவர். அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறத கூட இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, நம்ம டெக்ஸ்டைல் நண்பர்கள் இதாக இருக்கிறதுங்கிறது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இன்னும் வருஷம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இதாக இருக்கிறதுக்கு இது பண்ணுறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, பேச்சு வரல. எல்லாரையும் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இப்ப இத்தனை வருடத்திற்கு பின் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்ததிலிருந்து ஆக்சுவலா ஆடியன்ஸை பார்த்துட்டே தான் உட்கார்ந்துருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எப்ப பார்த்தோம், எந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னு. நான் என்னை ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு அவ்வளவு அவசியப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். இந்த முயற்சி எடுத்த முதலில் ஜவஹர் மற்றும் நாகராஜ் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். இதற்கு
ஏதோ செய்யலாம் என்று இருந்தால் எல்லாரும் இந்த வேலைகளை செய்ய முடியாது. அதற்கென்று ஒரு முயற்சி வேண்டும். அதற்கென்று சில காலகட்டம், சில அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் என்னென்ன வேலை செய்யணும், என்ன உட்காந்து பிளான் பண்ணணும். அது ஓரளவுக்கு நாகராஜுக்கு அந்த ப்ராக்டிஸ் முதல்லயே இருக்கும். ஆல்ரெடி நிறைய ஃபாலோ அப்பெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த வேலையை அவர் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாரு. ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் தொடர்ந்து நமக்கு யாரையெல்லாம் தெரியுமோ அவர்களுடைய ஃபோன் நம்பர்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கும்போது வருடா வருடம் இது பன்மடங்காக பெருகி இந்த அரங்கம் போதவில்லை என்ற ஒரு நிலைமை வர வேண்டும். ஏனென்றால் டெக்ஸ்டூல் ஸ்டாஃப் என்று கணக்கெடுத்தாலே 500 பேருக்கு மேல் இருக்கும். அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்னா அதில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதுவும் ஜாஸ்தி. எனவே நிறைய பேர் இருந்த இடம். நம்முடைய குடும்பம் மிகப்பெரியது. இதை ஒரு சிறிய வட்டத்திற்குள் அடக்க முடியாது. எனவே ஒவ்வொரு வருடமும் இது பெருக வேண்டும். ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் ஜவஹர் அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்டூல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது இப்போ உங்களை பார்த்தா ஓரளவுக்கு மிடில் ஏஜில் இருக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களை விட நான் கொஞ்சம் தான் பெரியவனாக இருக்கலாம். எனக்கு 75 வயசாச்சு. ஒரு 25 வருஷம் நான் டெக்ஸ்டூலில் சர்வீஸ் பண்ணேன். ஆனால் இவங்கெல்லாம் எல்லாம் ஒரு 40 வருடத்திற்கு மேல் உழைத்திருக்கிறார்கள். இந்த கம்பெனி எப்படி ஆரம்பித்தார்கள், இந்த கம்பெனி எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, இந்த கம்பெனியுடைய வரலாறு என்ன, எங்கெங்கெல்லாம் இதை ஆரம்பித்தார்கள். உதாரணமாக ஏதோ பட்டறை என்று ஒரு இடத்தில் ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் ஒரு பிரான்ச், 2 பிரான்ச், 3, 4 என்று வளர்ந்து கொண்டே போனது. ஒரு காலகட்டத்தில் 4000 பேர், 4000 தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரம் டெக்ஸ்டூல். ஸோ கோயம்புத்தூர் என்றாலே நம்ம குடும்பத்துக்கு எப்படி அப்பான்னு இருக்காங்களோ, ஒரு குடும்பத்திற்கு நாம் தலைவராக இருக்கலாம். ஆனால் கோயம்புத்தூருக்கே ஒரு குடும்ப தலைவராக இருக்க வேண்டும் என்றால் அது டெக்ஸ்டைல் கம்பெனியை சொல்லலாம். இன்றைக்கு கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட ஓனர்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் அவங்க எல்லாமே இரண்டாவது தொழில் ஸ்தாபனங்கள் ஆரம்பித்தது டெக்ஸ்டூல் ஆரம்பித்த பின்னால் அங்கிருந்து தோன்றிய சிறு சிறு தொழிற்சாலைகள் தான் இன்று கணபதியை முழுக்க ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. அவ்வளவு தொழிற்சாலைகள் டெக்ஸ்டூல் மூலியமாக ஆரம்பிக்க தொழிற்சாலைகள். ஸோ அதனுடைய ஆலமரத்தின் விழுதுகள் போல இன்று நிறைய விழுதுகள் கோயம்புத்தூர் முழுக்க ஊன்றிக் கொண்டிருக்கிறது. ஸோ இவர்கள் இருப்பவர்கள், அவர் சொன்ன மாதிரி படித்தார், ஜவஹர், நாகராஜ் அவங்க எல்லாம் படித்தாங்க. நிறைய பேர் ஒவ்வொருத்தரா கடவுளோட இது சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசண்டாக சப்கான்ட்ராக்ட்லேருந்து அவங்க போய் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாங்களோ, இருக்கும் சீனியர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக எனக்கே தெரியாத வரலாறுகள் இவர்களிடம் இருக்கிறது. இந்த புதையல் போன்ற இந்த வரலாற்றை நீங்கள் தயவு செய்து இவர்களை சந்தித்து அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னென்ன டீட்டெயில் வேணுமோ இவங்களுக்கு. ஏன்னா நம்ம இப்போ சொன்னால் அவங்க போய் சேர்ந்துறது இல்லை. ஆனால் யாருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் கடவுள் எவ்வளவு காலம் ஆயுஸ் வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. எனவே இந்த சீனியர் பீப்புள் கிட்ட தயவு செஞ்சு அந்த டெக்ஸ்டைல் பாரம்பரியம் எப்பொழுது ஆரம்பித்தது, எப்படியெல்லாம் வளர்ந்தது, எந்தெந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இது இம்ப்ரூவ் ஆச்சுங்கிறத அந்த ஹிஸ்டரி தயவு செஞ்சு அவங்ககிட்ட கேட்டு வச்சுக்கோங்க. கேட்டு இப்போ நீங்கள் இப்போ இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறீங்க. இப்போ அந்த இன்விடேஷனை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. 4 பேஜ் போட்டு அனுப்பியிருக்கிறீங்க. கொடுங்க பார்க்கலாம். இது போதும். இந்த 4 பேஜ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை அடுத்த தடவை நீங்கள் போடும்போது இதில் ஒரு 2 பேஜ் அடிஷனலாக இது இப்படியே இந்த இன்விடேஷன் இருக்கலாம். இது கூட ஒரு 2 பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தில் தயவுசெய்து இந்த டெக்ஸ்டைல் கம்பெனி இத்தனாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, இதன் வளர்ச்சி இப்படி இருந்தது என்று தயவுசெய்து இவர்களிடம் கேட்டு தெரிந்து அதை தயவுசெய்து பிரிண்ட் அடித்து, 1 வருடம் உங்களுக்கு கால நேரம் இருக்கிறது.
அதை உங்களால் முடியும், அதை செய்தீர்களானால் கண்டிப்பாக இவர்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் போன தடவை நான் அந்த லாஸ்ட் இயர் நீங்கள் போட்ட வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நான் 88 சேர்ந்தேன், 87 சேர்ந்தேன், ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை. அவர்கள் சர்வீஸில் இருக்கும்போது இவங்களோட பழகி இருந்தாங்கன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. சிலருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இத்தனை பேர் இருக்கும்போது இவர்கள் எல்லாருமே டெக்ஸ்டூல் என்று முழு மூச்சோடு இவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதனுடைய வரலாறு தெரிந்து அவர்கள் சொன்னால் இன்னும் நன்றாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்விடேஷனை நம்ம யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. வீட்டில் ஏதாவது ஃபைலில் போட்டு வச்சுட்டு போவோம். நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம அப்பா அம்மா இப்படி ஒரு பாரம்பரியம் உள்ள கம்பெனியில் வேலை செஞ்சாங்களா, இவ்வளவு சரித்திரம் இந்த கம்பெனிக்கு இருக்குதா அப்படின்னு அந்த குழந்தைக்கு ரொம்ப பெருமைப்படுவாங்க. அப்படி ஒன்று நம்ம விட்டுட்டு போகணும். இப்படி நம்ம தேவராஜ் சொன்ன மாதிரி டெக்ஸ்டூல் பஸ் ஸ்டாண்ட், டெக்ஸ்டூல் பாலம் அப்படி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு கம்பெனியை அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ என்னோட வயசுக்கு எனக்கே சிலது தெரியாது. நான் அவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். பொன்னுசாமி கிட்டேயும் ஆரிச்சாமி கிட்டேயும் சென்ற மாதத்தில் என்னால் முடிந்த ஒரு சிறு உபகாரம் செய்தேன். KR ஜெகநாதன் அவர்களை, பொன்னுசாமி அவர்களை அழைத்து கொண்டு ஆரிச்சாமி அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். அவருடைய முகத்தில் இருந்த சந்தோஷம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து KR ஜெகநாதன் மிகவும் நலிந்த நிலையில் அவருடைய மகன் அவரை கூப்பிட்டு செல்லவே தயங்கினார். ஆனால் அவர் இல்லை நான் வர்றேன் அப்படின்ட்டு புறப்பட்டார். அவரையும் பொன்னுசாமி இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம். இந்த நண்பர்கள் சந்தித்து கொள்ளும் போது அவர்கள் மனத்தில் இருந்த சந்தோஷம், அதற்கு நான் தூண்டுகோலாக இருந்தேன் என்று நினைக்கும் பொழுது அதை வீட்டில் வந்து என்னுடைய பெண்களிடம், எனக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவரிடம் சொல்லி நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அப்படி அவர்களுடைய முகத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். அந்த சந்தோஷத்தில் ஒரு பாதியை இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கிறோம். எல்லாரையும் பார்க்கும் பொழுது இப்படி ஒவ்வொருவரும் நாம் பார்த்து ஒவ்வொருவரிடமும் சந்தோஷப்படணும். இவங்க நம்மளோட இருந்தாங்க, இவங்க நம்ம டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க, இவங்களை நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு அந்த மலரும் நினைவுகளை நாம் அசை போடும் போது அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு இதிலும் கிடைக்காது. என்னுடைய 70வது பிறந்த நாளுக்கு என்னுடைய பெரிய பெண் எனக்கு தெரியாமல் ஒரு ஏற்பாடு செய்தால், மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் 2 நிமிடம் அதிகமாக எடுக்கிறேன், அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெண் எனக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்ல, கான்ஃபரன்ஸில் ரெடி பண்ணா. என்னன்னா, என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கம்பெனியில் என்னோட ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையும் எனக்கே தெரியாமல் எல்லாத்தையும் நம்பர்களையும் கலெக்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு 70வது பர்த்டே அன்னைக்கு எல்லாத்தையும் மீட் பண்ணி வச்சான். அப்பொழுது நான் அடைந்த சந்தோஷம், எவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்திருந்தாலும் அந்த சந்தோஷம் எனக்கு இருந்திருக்காது. அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தேன். எனவே இந்த மலரும் நினைவுகள் மிக மிக முக்கியமானவை. அதற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது மிகவும் குறைவு. அவர்களுடைய பாராட்டுதல், அவர்களுக்கு அவருடைய முயற்சியை மனதார பாராட்டுகிறேன். நாம் அனைவரும் அவருக்கு மேற்கொண்டு அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு நம்மளால் ஆன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவர்களுடைய இந்த கைங்கரியங்கள் நல்ல விதமாக நடிக்க நாம் எல்லோரும் அவர்களுக்கு செய்வோம். இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். திரு ஜெகநாதன் சார் அவர்கள் சொன்ன மாதிரி டெக்ஸ்டூல் எந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, அதனோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது ஒரு ஏவி ஆடியோ விசுவல் ப்ரொஜெக்ஷனுக்காக ரெடி பண்ணோம். ஒரு 6 மினிட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ரெடி பண்ணல. ஒரு 1946லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி வந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக நமக்கு ப்ரொஜெக்டர் ரிப்பேர் ஆனதுனால அதை இங்கே பண்ண முடியல. நம்ம இது போட்டிருக்கோம், முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதை நாங்கள் யூடியூப்லேயோ இல்லை உங்களுக்கு இதுலேயோ ஷேர் பண்ணுறோம். அடுத்த வருஷம் சார் சொன்ன மாதிரி திரு ஆர்ச்சாமி அவருங்க, பொன்னுசாமி அவங்ககிட்ட எல்லாம் இன்டர்வியூ எடுத்து மேக்ஸிமம் என்னென்ன கலெக்ட் பண்ண முடியுமோ டெக்ஸ்டூல் சம்மந்தமாக உங்ககிட்ட ஏதாவது இருந்தாலும், அது பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் தயவு செய்து கொடுத்தீங்கன்னா அதை நம்ம ஒரு நல்ல ஒரு ஆடியோ விசுவல் இதாக போட்டு ஒரு 1 hour பண்ணுற மாதிரி வச்சு ஒரு டெக்ஸ்டூல் சரித்திரத்தை நம்ம உருவாக்கலாங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆலோசனை சொன்னதுக்கு மிக்க நன்றி.
ஓகே, மேலாளர்கள் அடிக்கடி ஜவஹர் பேரையும் என்னோட பேரையும் சொன்னாங்க. ஆனால் உண்மையாக இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கான அடித்தளம் ஒண்டிப்புதூர் நம்ம டெக்ஸ்டைல் பிரான்ச் மக்கள் தான். அவங்களுக்கு ஒரு பிரான்ச் மக்கள் மட்டும் எந்திரிச்சிக்க முடியுமா? பிரான்ச் மக்கள் மட்டும் எந்திரிச்சிக்கணும். இல்லை, கணபதியப்பன், சண்முக சுந்தரம் இவங்களோட அருமையான உழைப்பு தான் இந்த கூட்டத்துக்கு காரணம். கல்பனா மேடம், நீங்களும் பிரான்ச் இருந்தீங்கல்ல, நினைச்சா கூட்டம் 2008 இந்த மாதிரி நம்ம கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் எக்ஸோ சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட்டம் பிரம்மாண்டம் ஆயிடுச்சு. அதுக்கு உண்மையாகவே மனமும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளாம் இவ்வளவு பேர் போய் சேர்ந்தோம்னா கொஞ்சம் தயக்கமா தெரிஞ்சுது. அது மாதிரி தான் நீ வாங்க, இனிமேல் நம்ம எல்லாம் தேவராஜ் சார் சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல் இனி பிரான்ச் அதெல்லாம் கிடையாதுட்டாங்க. இருந்தாலும் இந்த பிரான்ச் மக்களுக்காக நம்ம ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கணும். கணபதியப்பன் சார் வர முடியல. அவர் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணாரு. அவர் சில பெரிய காரியம் நடந்ததுனால அவரால் இந்த முட்டுக்கு வர முடியல. சொல்லி சொல்ல சொன்னார், சில வார்த்தைகள் சொன்னார். நீங்க முதல் மகள் கல்பனா மேடம் தான் முதல்ல வந்தாங்க கூட்டத்துக்கு. இப்ப புது மகளிர்கள் 3 வந்திருக்காங்க. இன்னும் மகளிர் கூட்டம் வரணும். நம்ம கம்பெனி எப்படி இருந்தும் தெரியும் இல்லையா? மகளிர் கூட்டமெல்லாம் இருந்துச்சு. 3 பேர் தான் வந்திருக்காங்க. நீ நிறைய பேர் இவங்க நினைச்சா கொண்டு வந்துடலாமா? நீங்க யாராவது பேச விரும்பினா பேசலாம். இங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது, இப்ப எனக்கு வருது. யோ நிறுத்தியா பேச, நான் ஆடணும் ஐயா, பாடணும் ஐயா, சாப்பாடு வேற வந்துரு, சாப்பாடு வாசம் அடிச்சதுன்னா அவ்வளவுதான். ஆனா டோன்ட் வரி, சேர்களெல்லாம் நகர்த்தப்படும், நம்ம உங்க மைண்ட் வாய்ஸ் நடத்தப்படும். சரிங்களா? டோன்ட் வரி அபவுட் தட். பிஃபோர் தட் நம்ம மேலாளர்கள் கேட்டுக்கொண்டபடி ஒவ்வொருத்தரும் பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க எந்த வருஷத்துல எந்த ஒர்க் பண்ணி சொல்லணும். அது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா, நோ சாதனைகள் போதனைகள்லாம் கிடையாது நம்மளுக்கு. அது அற்புதமான ஒரு எக்ஸல் ஷீட் நம்ம கூகுள் டிரைவ்ல இருக்கு. கூகுள் டிரைவ்ல போனீங்கன்னா கூகுள் டிரைவ் gmail.com பாஸ்வேர்டு textool@123 அது ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 100 பேர் பதிவு பண்ணிக்கிறாங்க. உங்க பதிவுகள், உங்க சாதனைகள்லாம் என்ன உதவி கொடுக்க முடியும் எல்லாத்தையும் அதில் பதிவு பண்ணலாம். ஓப்பன் ஃபார் ஆல். சரிங்களா? இப்போ எல்லாரும் பேசுறது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா சொல்லிடுறேன். என் பெயர் நாகராஜ், நாகராஜ், ISO நாகராஜ் என்று அழைப்பார்கள். 87 to 2001 குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் டிபார்ட்மெண்ட். இவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன். டக்கு முடிச்சோம்னா நம்ம ஒரு 3/4 மணி நேரம் உங்களோட மைண்ட் வாய்ஸ் தகுந்தபடி பண்ணிடுவோம். சாப்பாடு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? டோன்ட் வரி. திரு ஜெகநாதன் அவர்கள் சிறுவர்கள். வீதி வாய்ந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அமைப்பாளர் அவர்களே மற்றும் உள்ள மேலதிகாரிகளே, மரியாதைக்குரிய திரு GM ஆர்சாமி அவர்களே, மரியாதைக்குரிய திரு ஒர்க்ஸ் மேனேஜர் KK ஜெய அவர்களே, மரியாதைக்குரிய திரு மேனேஜர் பொன்னுசாமி அவர்களே, மரியாதைக்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, CNC மிஷனை ஓங்கி வானலாக உயர்த்திய IRK அவர்களே, மரியாதைக்குரிய மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு தாய்மார்களே, கூடியுள்ள இன்ஜினியர்களே, பெருமைக்குரிய சகோதரர்களே, பெருமைக்குரிய திரு தேவராஜ் அவர்களே, டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண தையல் மிஷனை ஆரம்பித்து இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிற டெக்ஸ்டைல் ரிங் ஃப்ரேம் என்ற ஒரு பெருமையை டெக்ஸ்டைல் கம்பெனியை தவிர கோவை மாவட்டத்தில் உள்ள இந்தியாவிலேயும் கூட அயல் நாட்டினுடைய உதவியோடு தான் ஒரு ரிங் ஃப்ரேமை செய்ய முடிந்ததே தவிர டெக்ஸ்டைல் கம்பெனி தன்னிச்சையாக தன்னுடைய சொந்த மூளையை வைத்து உலகம் முழுவதும் அந்த மிஷனை அனுப்பிய பெருமை டெக்ஸ்டைலுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு கலந்து கொண்ட போது சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி கூறி உங்கள் அனைவரையும் இதே போன்று ஒவ்வொரு வருடமும் ஒரு விழா எடுக்க வேண்டும். இந்த விழா எடுத்தவர்களுக்கு உண்மையிலேயே நான் உளமாற வாழ்த்துகிறேன். அவர்களை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன்.
அவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இறங்கி வணங்கி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி. அடுத்தது நமது சிஎன்சி மேலாளர் திரு ஐஆர் கந்தசாமி அவர். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். டெக்ஸ்டைல் கம்பெனி உருவாக்கியவர் யார்? பாலசுந்தர நாயுடு. அவரை பற்றி மூத்தவர்கள் யாரும் சொல்ல மறந்து விட்டார்களே. பாலசுந்தர நாயுடு இல்லாவிட்டால் கோயம்புத்தூரே இல்லை. டெக்ஸ்டைல் எங்கிருந்து வந்தது? டெக்ஸ்டைலை உருவாக்கியவர் பாலசுந்தர நாயுடு. ஜிகேடி உருவாக்கியவர் பாலசுந்தர நாயுடு. கோயம்புத்தூர் உருவாக்கியவர் ஜிடி நாயுடு. ஜிகேடி டெக்ஸ்டைலில் இருந்து சென்று LMW ஆரம்பித்தார். உலகளாவிய தொழிற்சாலைகளை உருவாக்கிய டெக்ஸ்டைல் பாலசுந்தர நாயுடு, ஜிகே தேவராஜன் நாயுடு. அது மட்டுமல்ல, கோவை உருவாக்கியவர்கள், தொழிற்சாலைகளை, கல்விக்கூடங்களை உருவாக்கியவர்கள் பிஏஜி குடும்பத்தார், GR தாமோதரன், PR ராமகிருஷ்ணன் போன்ற கல்வி மேதைகள் கோவையை உருவாக்கியவர்கள். இன்று கோவை மாவட்டத்தை மக்கள் மட்டுமே இங்கு கோயம்புத்தூரில் வாழவில்லை, அகில இந்தியாவில் இருந்தும், ஏன் ஒரிசா, பீகார், பஞ்சாப் எல்லா மாகாணம் இருந்து இங்கு வந்து வாழ்கிறார்கள். வந்தோரை வாழ வைக்கும் கோவையை உருவாக்கியவர்கள் இவர்கள்தான். டெக்ஸ்டைல் பாலசுந்தர் நாயுடு, GRD, GKD போன்ற பெரும் இண்டஸ்ட்ரியலிஸ்டுகள் கோவை மாவட்டத்தில் உள்ள எல்லா தொழிற்சாலைகளும் நல்லபடியாக நடத்தி கோவை இந்த நிலைக்கு உருவாக்கியவர்கள். கல்விக்கூடங்களை உருவாக்கியவர்கள், தொழிற்சாலைகளை உருவாக்கியவர்கள், தொழிற்பேட்டைகளை, டெக்ஸ்டைல் மில்லுகளை உருவாக்கியவர்கள் எல்லாம் நம்முடைய மூத்தவர்கள். அவர்களை எல்லாம் முதல் நாம் வணங்கி இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக அவரவர்களுடைய பெயர் மற்றும் டிபார்ட்மெண்ட் எந்த வருடம் அந்த சுருக்கமாக அவர்களோட அறிமுகம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் கல்பனா. வாழ்க வளமுடன். என் பெயர் கல்பனா கிருஷ்ணதாசன். நான் 1981 2001 வரை ஹெட் ஆஃபீஸிலும் பிரான்ச்சிலும் வேலை பார்த்திருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராதிகா. 1987 2001 வரைக்கும் டிஎம்சிலையும் ஒர்க் ஸ்டடிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அனைவரும் சிறப்புடன் வாழ எனது வாழ்த்துக்கள். ஹலோ, என் பேர் புனிதா. நான் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணேன். 1987 February 2 ஜாயின் பண்ணேன். 1997 Februaryயில் விஆர்எஸில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்த பின்னாடி ஒரு நல்ல காசுக்காக தான் வெளியில் வந்தேன். என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். என் வீட்டுக்காரரு அப்போ தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாரு. அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிற ஒரே மோட்டிவில் போனேன். இப்போ நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரோபோட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக, பில்டிங் ஆட்டோமேஷன், எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக என் சன்னு வந்து ஆக்சுவலாக அவனும் எலக்ட்ரிக்கல் தான். யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரில் பிஇ ஹானர்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து கம்ப்ளீட் இன்சார்ஜ் சன் எடுத்துட்டோம். அப்படி வி ஆர் டூயிங் குட். ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், பில்டிங் ஆட்டோமேஷன், ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் விசிட்டிங் கார்டு வந்து நாகராஜிட்ட கொடுத்துட்றேன். யார் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நான் இந்த இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்க வேண்டாம். என்னோட பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தேன். தேங்க்யூ வெரி மச். நான் அஸ்வினி. இடிபியில் ஜாயின் பண்ணேன் 1989. 2001 முடிய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரிசப்ஷன் அண்டு பர்சனல் டிபார்ட்மெண்ட். நன்றி. என் பேர் மருதாச்சலமூர்த்தி. மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 89 2000 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
என்னை வந்து வெளியில் சுற்றிட்டு இருந்த ஆளை வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு நம்ம மதிப்புக்குரிய கேஏ ஜெகநாதன் தான் சேர்த்து விட்டார். வாங்க தோழர், நான் இருக்கிறேன், எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா டெக்ஸ்டூலில் தான் இருந்தார். தீக்கவி சின்னசாமிலாம் தெரியுங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நான் டெக்ஸ்டூலில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட சண்டை போட்டுருந்தேன். ஒரே நாளில் கேஆர்ஜே வந்து என் மனசை மாற்றி, நீ டெக்ஸ்டூலில் ஜாயின் பண்ணி தோழர், நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படின்னு இங்கே ஜாயின் பண்ணி விட்டாருங்க. நான் இன்னைக்கு வந்து சிஎஸ் இண்டஸ்ட்ரீஸில் பிளான்ட் மேனேஜராக இருக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் எனக்கு வணக்கம். என் பேர் அசோக் பூபதி. டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 21 வருஷம் இருந்தேன். 82 ஜாயின் பண்ணேன். 2001 வரைக்கும் இருந்தேன். டெக்ஸ்டைலுக்கு அப்புறம் நான் KGISL ஒர்க் பண்ணேன், இன்ஜினியரிங் டிவிஷனில். அதுக்கப்புறம் கேமரான்னு ஒரு US கம்பெனியில் டைடல் பார்க்கில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வீட்டில் இருக்கேன். தேங்க்யூ. அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம். என்னுடைய பெயர் BR கணேசன். டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டெனோ டைபிஸ்டாக 1983 2000 வரைக்கும் இருந்தேன். அட் ப்ரெசென்ட் வந்து மேக்ஸ் டீச்சராக சத்தியமங்கலம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் SP மணிவாசகம். டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். 91 97 இந்த ஃபர்ஸ்ட் VRSல வெளியே வந்துட்டேன். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சண்முகவாசகம். நான் 1988 2001 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். சேல்ஸ் ஃபேர்ஸில் கடைசியாக இருந்தேன். முதல்ல டெஸ்பேச் செக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரமோகன். 72 90 வரைக்கும் ஸ்டேட் ஃபவுண்டரியில் இருந்தேன். அப்புறம் 99 இதுலேருந்து 97 வரைக்கும் இது வந்து கிரேன் ஃபவுண்டரியில் இருந்தேன். சூப்பராக இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணதுக்கு வந்து எனக்கு டெக்ஸ்டைல்னு சொன்னது ஒரு பெருமை தான் எனக்கு. நான் எங்கே சொன்னாலுமே டெக்ஸ்டைலுங்கிறத வச்சு நான் 97 ஃபர்ஸ்ட் இயர்ஸில் வெளியே வந்தேன். ஆனால் அந்த டெக்ஸ்டைலுங்கிற பேரை வச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் அதில் இருந்து சொன்ன போகும்போது ஒவ்வொரு கம்பெனிலையும் கூப்பிட்டு நீங்கள் அங்கே இருந்த உனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், எல்லா வேலைக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம பேர் சொல்லுது, அந்த டெக்ஸ்டைலுங்கிற பேர் சொல்லுது. அதை வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லா கம்பெனிலையும் நான் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2-3 மாசமா ரெஸ்ட்ல இருக்கேன். வேற ஒரு எப்போ இந்த மாதிரி பார்த்ததுக்கு நாங்களாம் ஆர்கனைஸ் பண்ணி சேர்ந்து பண்ற கூட்டத்தில் சேர்ந்தவங்க நாங்கள் டெக்ஸ்டைல் இருக்கும்போது இன்னைக்கு இவங்களாம் நண்பர்கள் செய்யும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களை எல்லாருமே சந்திச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. இது மேலும் மேலும் அந்த மாதிரி வரணும். வருஷம் இது வந்து நான் கலந்துக்கணும்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். பேச விரும்புபவர்கள் கையை உயர்த்துங்க. அவங்க மட்டும் பேசினா போகணும். சரி, ரொம்ப நேரம் ஆயிடும். லஞ்ச் டைம் வந்துடும். அந்த வாசம் வந்ததுன்னா இங்கே இருக்க மாட்டோம். பேச விரும்புபவர்கள் கையை உயர்த்துங்க. நேரம் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பெயர் SR மருதாசலம். நான் 1970 லட்சுமி மிஷின் ஒர்க் என்ற ஆலையில் சேர்ந்தேன். அங்கு சூப்பர்வைசரி ட்ரைனிங் முடித்துவிட்டு எனக்கு ஹெவி மிஷின்ஸில் சூப்பர்வைசராக அப்பாயின்மெண்ட் செய்தார்கள். அதையடுத்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு லட்சுமி கார்டு குளோட்டிங் என்ற நிறுவனத்தில் எனக்கு அங்கு ஒரு மிஷின் ஷாப் ஆரம்பித்தார்கள். அந்த மிஷின் ஷாப்பில் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார்கள். அங்கிருந்து மீண்டும் அந்த லட்சுமி டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் சிஸ்டர் கன்சர்ன் என்று லட்சுமி டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஒர்க் என்னும் நிறுவனம் குப்பிச்சிபாளையத்தில் பெருநாயக்கம்பாளையத்தில் வந்தது. அப்பொழுது நானும் எனது நண்பர் ஐஆர் கந்தசாமி பாலகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து வேலை செய்தோம். நான் அந்த கம்பெனியில் முதல் எம்ப்ளாயி என்பதை சொல்லிக் கொடுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். 001 SR மருதாசலம். அது எனக்கு அந்த நிகழ்வு மிகவும் இதாக இருக்கிறது. பின்பு அங்கே 16 வருஷம் LBW LCC நிறுவனத்தில் இருந்து டெக்ஸ்டைலில் 86 சேர்ந்து 2001 11 வருஷம் 11 ஆண்டுகள் டெக்ஸ்டைல் வேலை செய்து
எனக்கு லட்சுமி மிஷன் குரூப் ஆஃப் கம்பெனியில் லட்சுமி மிஷன் ஒர்க், லட்சுமி கார்டு புரோட்டிங், LTW போன்ற நிறுவனத்தில் வேலை செய்வது மிகவும் பெருமை அளிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த இதையை நல்ல முறையிலே ஆர்கனைஸ் செய்த ISO நாகராஜ் ஜவஹர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம் சார். மிகச் சுருக்கமாக பெயர், இயர், டிபார்ட்மெண்ட், அவ்வளவுதான். மிகச் சுருக்கமாக. டெக்ஸ்டூல் குடும்ப நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். ஜோதி முருகன், பிரான்ச் குவாலிட்டி 91லேருந்து 97 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அனைவருக்கும் வணக்கம். பாலகிருஷ்ணன், FR பாலுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு இது, எங்கள் அப்பா அவனாசிலிங்கம் டெக்ஸ்டைலில் 40 வருஷம் ஒர்க் பண்ணார். அவனாசிலிங்கம் பையங்கிறதுல பெருமை, டெக்ஸ்டைலில் வேலை செஞ்சது பெருமை. அனைவருக்கும் நன்றி. இதே மாதிரி மகேஸ்வரன், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் K. ஜெயராஜ். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 12 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 88 to 2001. நன்றி. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் பலத்தை கையில் கொடுக்குறாங்க. என்ன விஷயம் இருக்குது? என் பேர் நமச்சிவாயம். டிராஃப்ரேம் அசம்பிளியில் ஒர்க் பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வர்ற இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்கும் நன்றி. கற்றுக் கொடுத்த குரு. என் பேர் சத்யகுமாருங்க. நான் 1990 to 2000 கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், அப்போ EDPன்னு இருந்தது, ஜாயின் பண்ணேன். மிஸ்டர் பொன்னுசாமி இருக்கும். நான் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் படித்தவொன்னே வந்து ஜாயின் பண்ண மேனேஜ்மெண்ட் ரெக்கமெண்டேஷனில். அப்புறம் லேர்ன் பண்ணி ஐ மேனேஜ் ஆஃப்டர்வர்ட்ஸ். தேங்க்யூ. விஜயராகவனுங்க, 8991 டெக்ஸ்டூல் பிளாக் 5ல இருந்துங்க, CNCல இருந்துங்க. வேற யாராவது? ஹலோ, என் பேர் கோபால். நான் 93 to 2001 வரைக்கும் FR செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தாந்தியில் மெக்கின்ஸ்டாரில் CNCயில் இருந்தேன். இப்போ அங்கேருந்து வெளியே வந்து தனியாக ஸ்பேர்ஸ் எல்லாம் விக்ரம் ஜீரோட எல்லா கம்பெனி சப்ளை பண்ணியிருக்கேன். என் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். நான் 87 to 2000 டெக்ஸ்டூலில் இருந்தேன். 87லேருந்து 1994 வரைக்கும் CNCயில் இருந்தேன். 94 to 2000 ப்ரொடக்ஷன் பேனல் கண்ட்ரோலில் இருந்தேன். தேங்க்யூ. சுரேஷ் அவர்கள், முதலமைச்சர் அவர்களால் தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்க இவரை நியமித்திருக்கிறார்கள். அவருக்கு அனைவருக்கும் வணக்கம். 1994 சுரேஷ்குமார், QAல இருந்தாங்க. 94 to 97 3 years டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ PSG டெக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. என் பேர் செல்வகுமார். தபசில் வேலை பண்ணேன். இப்போ இருக்கு இடியரை. அவ்வளோ. வழிகாட்டியாக திகழ்ந்த பெருமதிப்பிற்குரிய ஆறுசாமி, பொன்னுசாமி, ஜெகநாதன் அவர்களை கௌரவிக்கும் வகையில் எல்லோருக்கும் ஒவ்வொரு பொன்னாடை பொறுத்து விரும்புகிறேன்.
சிறப்பாக நடித்து வரும் ஜவஹர் அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் மற்றுமுள்ள நண்பர்களுக்கும் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இது ஒண்ணுமே இருக்கு எல்லாத்துக்கும் போட்டுருக்கு என்னுடைய சரி மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நண்பர்கள் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர திரு சண்முக சுந்தரம் அவர்கள். என் பேர் சண்முக சுந்தரம். பிரான்ச் அசம்பிளி டிஆர்டி அசம்பிளியில் தான் ஜாயின் பண்ணேங்க. 15 வருஷம் ஒர்க் பண்ணி அதே டிஆர்டி அசம்பிளியில் தான் வெளியே வந்தேங்க. எங்கள் பிரான்ச் வந்து 2008 தொடர்ந்து இதே மாதிரி நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம். கடந்த 2 வருஷமாக தான் ஹெட் ஆஃபீஸ் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு மெயின் காரணம் எங்கள் பிரான்ச்சினுடைய யூனியன் தான். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வருஷம் ஒரு இடத்துல சந்திப்போம். எல்லாரும் வெளியூர்ல நாகராஜ் ஆல்சோ பிரான்ச் நம்ம பிரான்ச் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். Srinivasan, branch machine shop 88 to 97. என் பேர் செல்வராஜுங்க. நான் வைண்டர் மிஷின் ஷாப்பில் 90லேருந்து 2002 வரைக்கும் ஒர்க் பண்ணேங்க. வணக்கம், என் பேர் கண்ணனுங்க. நான் பிரான்ச்சில் வந்து 89லேருந்து 2001 வரைக்கும் இருந்தேன். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். அனைவருக்கும் வணக்கம். சப் கான்ட்ராக்டர் ஹெட் ஆஃபீஸ் as well as பிரான்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். 1992 2001 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருள் பிரகாசம். பிரான்ச் மெஷின் ஷாப்பில் 1984 to 2000 ஒர்க் பண்ணேன். இப்போது திரு மணிவாசகம் அவர்கள். முதலில் என்னை உருவாக்கிய என்னுடைய ஆசான், டெக்ஸ்டைல் கம்பெனியில் நான் சேருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய குரு திரு கே.ஆர். ஜெகநாதன் அவர்களை வணங்குகிறேன். 20 வருடங்கள் கழிந்துவிட்டது. இன்றும் நம் உணர்வோடும் உள்ளத்தோடும் உண்மையோடும் டெக்ஸ்டைலை நினைக்காத நாட்கள் இல்லை. எந்த ஒரு வரலாற்றிலும் இந்த மாதிரி ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனியில இத்தனை பேர் கூடுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. அதனால எல்லா வளமும் நீங்கள் எல்லாரும் பெற்று இதே போல வருட வருடம் எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரவு இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். அன்பார்ந்த டெக்ஸ்டைல் சொந்தங்கள் நட்புகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்று இன்முகத்தோடு வருகிறோம், வந்துவிட்டோம் என்று சொன்ன எங்களுக்கு மதிப்புக்குரிய அதிகாரிகள் அனைவருக்கும் எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, இந்த நமது குழுவை 2015ஆம் ஆண்டு ஆரம்பித்த நமது அட்மின் திரு ஜெகதீஷ் கியூ அவர்களுக்கும் மற்றும் குழு சிறப்பாக செயல்பட உறுதுணையாக இருக்கும் நமது அட்மின்கள் திரு கணபதியப்பன் பிரான்ச், திரு பாலேஸ்வர், திரு நாகராஜ், திரு பிரபாகர், திரு சங்கர், திரு சண்முக சுந்தரம் மற்றும் திருமதி புனிதா ரமேஷ்குமார், திருமதி ஜெயலட்சுமி கிருஷ்ணகுமார் ஆகியோருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தவிர இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடைபெற துணையாக இருந்த திரு கணேஷ், திரு நடராஜ் மற்றும் அனைத்து குழு நண்பர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக நடைபெற தாராளமாக பொருளுதவி செய்துள்ள திரு சுந்தர்ராஜ் அவர்கள் ஒர்க் ஸ்டடி இப்பொழுது யுஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் ரூபாய் 15,000 தங்களது பங்களிப்பாக அனுப்பியுள்ளார். திரு வெற்றிவேல் சிஎன்சி டிபார்ட்மெண்ட் சிங்கப்பூரில் இருக்கிறார். அவரும் ரூபாய் 15,000 அனுப்பியுள்ளார். திரு ஆனந்தராஜ் அவர்கள் தற்போது குவைத்தில் உள்ளார். அவர் ரூபாய் 10,000 அனுப்பியுள்ளார். திரு ரவிச்சந்திரன் சிவில் ப்ராஜெக்ட் அவர் ரூபாய் 5,000 அனுப்பியுள்ளார். சோ இவர்களுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலாக வந்ததனால் தான் நம்ம இவ்வளவு சிறப்பாக செய்ய முடிந்தது.
மற்றும் சில நண்பர்கள் 1000, 2000, 3000 அந்த மாதிரியும் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் எங்களது நன்றிகள். மற்றும் எங்களோடு இணைந்து பணி செய்த நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள் திரு செந்தில், திரு ரமேஷ், பத்திரிகை நண்பர்கள், உணவளித்த நண்பர்கள், பரிசளித்த நண்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க எங்களால் இயன்ற அளவு முயற்சி செய்துள்ளோம். ஏதேனும் குறைகள் இருந்தால் எங்களுக்கு தெரிவித்தால் அதை சரி செய்து கொள்கிறோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. கடைசியாக எனது அழைப்பு ஏற்று எனது மகன் திருமணத்துக்கு நேரில் வந்திருந்து வாழ்த்தியவர்களுக்கும், தொலைபேசி மூலம் வாழ்த்து சொன்னவர்களுக்கும், வாழ்த்து செய்திகள் பதிவிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நாம் அனைவரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்க வேண்டியுள்ளதால் ஒரு 10 நிமிடம் காத்திருக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம குரூப் போட்டோ எடுத்ததுக்கு பின்னர் நமது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் தொடங்கும். அதன் பின்னர் மதிய விருந்து இருக்கப்படும். அதனால் ஒரு 10 நிமிடம் இருந்தால் குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போட்டோ எடுத்துட்டு அப்புறம் நீங்க டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் என்ன பண்ணாலும் நீங்க பேசிக்கலாம், சந்திச்சுக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. அப்புறம் சாப்பிட்டு ஹாப்பியா இருக்கலாம். வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும், இதுவரைக்கும் அனைத்து ஒத்துழைப்பு நிறுத்த நமது குழு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது சண்முக சுந்தரம் அவர்கள், நாகராஜ் மற்றும் எனது சார்பில் அனைவரும் சார்பிலும் மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. கடந்த 42 ஆண்டுகள் இந்த மெயின்டெனன்ஸ் துறையில் பல்வேறு கம்பெனிகளில் வேலை செஞ்சேன். நான் இந்த டெக்ஸ்டூல் நான் சின்ன பையன் 5ஆம் 6ஆம் படிக்கிறப்பவே என்னுடைய நஞ்சுண்டாபுரத்துலேருந்து நிறைய பேர் இந்த டெக்ஸ்டூல் கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. இந்த திருவேங்கடம் சொல்லிட்டு ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர் எங்கள் சொந்தக்காரர் தான். ஸோ அப்பேற்பட்ட அந்த டெக்ஸ்டூலில் நானும் ஒரு பார்த்தா 1995 திரு ஜெகநாதன், திரு திருமூர்த்தி அவர்கள் காலமாகிவிட்டார். திரு ஆறுசாமி, திரு பொன்னுச்சாமி அவர்கள் மூலியமா இந்த கம்பெனிக்கு நான் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் ஜாயின் பண்ணேன். அது உண்மையாலுமே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை பற்றி நான் ஒரு இதை சொல்றேன், அது தயவு செய்து கேளுங்க. நான் கடந்த 25 வருடமா எந்த டாக்டர்கிட்டையும் போகல. நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்க கைப்பையில் இருக்கிற புத்தகத்தில் எளிய முறை உடற்பயிற்சிங்கிற அந்த புத்தகத்தை கொடுத்துருக்கிறேன். அதுல வாங்கி வச்சுட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை. நான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த பயிற்சி செய்கிறேன், தியானம் பண்றேன். நல்ல நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயலை நம்ம செய்யணும்னா நம்மளுக்கு எந்த விதமான நோயும் வராது. அக்குப்பஞ்சர்லயே பாத்தீங்கன்னா பசிச்சா சாப்பிடுங்க, தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க, சிறிது உடற்பயிற்சி செய்யுங்க, தூக்கம் 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் படுத்து தூங்குங்க, காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்க ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா இரவு 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்முடைய கல்லீரல் வேலை செய்யறது. அதை போய் நம்ம டிவி பார்க்கறது, மொபைல் பார்க்கறது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சாராயம் குடிச்சுதான் கல்லீரல் கெடுங்க அவசியம் இல்லை. நம்ம டிவி பார்க்கறது இந்த மாதிரி தூக்கத்தை கெடுக்கிறதுனால கூட ஓவர் மெடிக்கேஷன், ஓவரா மெடிசன் சாப்பிட்டாலும் நம்முடைய கல்லீரல் கெடும். அதனால இந்த 5ஐயும் கடைபிடிச்சுன்னா முறையான தூக்கம், பசிச்சா சோறு, தாகம் எடுத்தா தண்ணீர், உடற்பயிற்சி, நல்ல ஓய்வு, இந்த 5ஐயும் செய்யுங்க. 9 மணிக்கு சோறு செய்யணும், அப்புறம் இடையில எந்த காரணத்தை கொண்டு சாப்பிடாதீங்க. ஏன்னு கேட்டா எங்க போட்டாலும் இந்த கல்லீரல் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா கல்லீரல் உள்ளுக்குள்ள இருக்கிற நம்முடைய உறுப்புகளுக்கு எங்கெங்கெல்லாம் விஷம் இருக்கிறோம் அதை கரெக்ட் பண்றது இந்த கல்லீரல். அது 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் அது செயலுக்கு வரும். அதனால தயவு செய்து உங்கள் உடம்பு உங்களுக்கு முதல்ல உடல்நலம் நல்லா இருக்கணும், மனவளம் நல்லா இருக்கணும், நட்பு நலம் அப்பதான் வரும், பொருள்கள் அதுக்கு மேலே தான் வர முடியும். அதனால தயவு செய்து இப்ப செய்ய முடியும்னாலும் இனிமேலாவது செஞ்சு நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும். நான் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பங்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
ரெடியா? ரெடி? சவுண்ட் பத்தாது. 1 2 3. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
கட்டையை மறைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாருங்க, தலை சாய்க்காதீங்க. ஓகே, 34-16 சார். திரு மதனகோபால் அவர்கள், ஜி.எஸ். சுப்பிரமணியம் அவர்கள், ஜி.எஸ். அடுத்து நமது குவாலிட்டி கண்ட்ரோல் மேலாளர் திரு பாலசுந்தரம் அவர்களுக்கு நமோதுரை அவர்கள். குவாலிட்டி கண்ட்ரோல் சார் வந்து திருப்பி குவாலிட்டியாக வேணும்னு கேட்குறாரு. நம்ம குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் டிவிஎஸ் கொடுத்துருங்க சார். வீடியோ போட்டு
மெசேஜ் அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அவர் எப்பவுமே கொஞ்சம் தப்பா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி